அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்கான புதிய வரி வெளியாக உள்ள நிதியமைச்சின் முக்கிய அறிக்கை. வைத்தியசாலைக்குள் சுத்தியலுடன் அத்துமீறி நுழைந்த இருவர் போலீசாரினால் கைது. புதிய வேட்பு மனுக்களை பெறுவதற்கு அனுமதி வழங்கியுள்ள அரசாங்கம். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி, அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். அரசு ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு வெளியான சுற்றறிக்கை. பயங்கரவாதத்திற்கு செல்லும் நிதியை ஒழிக்க அனுர தலைமையில் கூடிய கூட்டம். இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள். கொழும்பில் கொடூரமாக மகனை தாக்கி தந்தையின் வெறிச்செயல். தொடர்பென விரிவான செய்திகள். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வரி கொள்கை தொடர்பில் நிதியமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இதுவரை இறக்குமதி செய்யப்படும் திகதி மற்றும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகள் மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வைத்திய பணிப்பாளரின் உரிய அனுமதியின்றி வைத்தியசாலையில் அத்துமீறி உட்பிரவேசித்த இருவரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் இருவர் அனுமதியின்றி உட்பிரவேசித்ததாக அங்கு பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரியினால் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் திங்கட்கிழமை மாலை முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய இருவரையும் கைது செய்த கல்முனை தலைமையக போலீசார் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கைதானவர்கள் கல்முனை மாநகரில் உள்ள பிரபல ஆடையகம் ஒன்றின் பணியாளர்கள் என்பதுடன் வைத்தியசாலை பணிப்பாளர் முன் அனுமதியின்றி சுத்தியலுடன் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையில் சந்தேகத்திடமாக நடமாடி முரண்பாடான கருத்துக்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகர்களிடம் தெரிவித்துள்ளதாக விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. எனினும் கைதானவர்கள் வழமை போன்று தாங்கள் புதிய ஆண்டிற்கான நாட்காட்டி அரசு தனியார் திணைக்களங்களுக்கு கொழுவி அடிப்பதற்கு சென்றதாகவும் அதன்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் அவ்வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குடசிங்கம் சுகுணன் உள்ளக விசாரணை ஒன்றினை மேற்கொண்டுள்ளதுடன் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் THDML புத்திகவின் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி M ரம்ஷீன் பக்கீர் தலைமையில் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்பு மனுக்களை அளிப்பதற்கான புதிய வரைவு சட்ட மூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கு அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் புதிய சட்ட மூலம் தயாரிக்கப்பட்டதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபராலும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பொது சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி இந்த வரைவு மனு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி ஒரு ஹெக்டேருக்கு 1 லட்சம் ரூபாவை நிவாரணமாக வழங்குவதற்கு தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச அறிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் நெல், சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம் மற்றும் சோயா பீன்ஸ் ஆகிய 6 வகையான பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்படவுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி வரையான மோசமான காலநிலையினால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பில் விவசாயத்துறை அமைச்சரினால் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். அரசு கூட்டுத்தாபனங்கள், சட்ட சபைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான மேலதிக கொடுப்பனவு வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கையை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ளது.
திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தவினால் நேற்று அனைத்து அமைச்சு செயலாளர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள், சட்ட சபைகள் மற்றும் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களின் தலைவர்களுக்கு இந்த சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான மேலதிக கொடுப்பனவு எவ்வாறு வழங்குவது என்பது குறித்தும் குறித்த சுற்றறிக்கையில் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் லாபத்தை ஈட்டியுள்ள நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு 25,000 அல்லது 20,000 ரூபாவை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டு வரிக்கு பிந்திய லாபத்தில் குறைந்தது 30% ஈவுத்தொகையாகவோ அல்லது வரியாகவோ கூட்டு நிதிக்கு வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கை மூலம் உரிய மேலதிக கொடுப்பனவு வழங்குவதில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பணம் தூய தாக்குதலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டமானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சுக்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட நடைமுறையாக்க முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்கலாக தொடர்புள்ள 24 நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் நிதியியல் நடவடிக்கை செயலணியினால் முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியிலான முகவராண்மைகளுக்கிடையிலான மேம்பட்ட தயாரிக்கப்பட்டு பரிந்துரைகளை மறுசீரமைப்புகள், இயலளவு விருத்தி, கூட்டிணைப்பு அனைத்தையும் உள்ளடக்கிய புள்ளி விவரங்களை பேணுதல் என்பவற்றுக்கு இந்த செயற்பாடு திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது. இதன்படி இத்திட்டங்களுடன் முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்களை நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியியல் உளவறிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதன்படி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக மேலதிகமாக 50 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணகங்ச தெரிவித்துள்ளார். இதற்காக பேருந்து சாலைகள் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட தொடர்ந்துகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. தொடர்ந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்.ஜி. இந்திப்பொலகே இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் கூறிய ஆயுதத்தால் மகனை குத்தி காயப்படுத்திய தந்தை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போதைக்கு அடிமையான தந்தையால் மகன் தாக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது எதிர்வரும் ஜனவரி 1 வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரட்நாயக்க உத்தரவிட்டார். மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த அப்துல் அசீஸ் மொகமட் என்பவரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக போதைப்பொருள் பாவனை காரணமாக புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட சந்தேக நபர் உரிய புனர்வாழ்வு நடவடிக்கையின் பின்னர் வீடு திரும்பிய நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் மகன் மாளிகாவத்தை ஜும்மா வீதி பகுதியில் மரக்கறி விற்பனை செய்யும் வியாபாரி என தெரிய வந்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.